இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம ஜீசஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரியுடைய இந்த 11ஆம் வருஷத்தில் இந்த நாளில் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆராதனையில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ஒரு தகப்பனுக்கும் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் ஒரு மாம்சத்துக்குரிய பிள்ளைக்கும் இருக்கிற உறவை இணைக்கிறது எப்படின்னு சொல்லி அருமையாக இன்றைக்கி தேவ வார்த்தையை தேவ ஊழியர்கள் கொடுத்தார்கள். இதன் மூலமாக நாங்கள் ஆவிக்குள்ள ஒரு புதிய அனுபவத்தில் எங்களுக்கு தேவன் அனுகிரகம் பண்ணினதை நாங்கள் பார்த்தோம். அதனால் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஆவிக்குரிய ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்காக இந்த பிரயாசங்களை பட்ட அன்பு ஊழியக்காரர், அன்பு தகப்பனார், இன்றைக்கி எங்களுக்கு தகப்பனாக இருக்கிற சாம் சுரேஷையாவுக்கும் ஷாலினி சுரேஷுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த ஊழியத்தில் இன்றைக்கு நாங்கள் மாம்சத்தில் இருந்த எங்கள் வாழ்க்கையை தேவனோடு இணைத்து ஆவிக்குள்ளாக மாற்றின ஒரு நல்ல செய்திகளை கேட்டோம். அதற்காக ஊழியர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாம்சத் ஸ்மித் அவர்களுக்கும் அனில்கோடா பாஸ்டர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் நமக்கு இந்த ஆவிக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மூலமாய் எங்கள் சபையிலும் எங்கள் ஊழியங்களிலும் பெரிய மாற்றங்கள், பெரிய நன்மைகள் வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு ஊழியருக்கும் அன்பு தாயாருக்கும் இந்த சபையின் ஒவ்வொரு மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். ஃபாதர்ஸ் ஹார்ட்டுடைய இந்த மீட்டிங்க்கு நாங்கள் கலந்துக்கிட்டோம். உண்மையிலே ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. என்னுடைய பேர் கிதியும். நான் ஒசூரில் நியூ கவர்னன்ட் சர்ச் அங்கே இந்த ஊழியம் செஞ்சிகிட்ருக்கேன். எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சாம் சுரேஷ் அவங்க எனக்கு இந்த மீட்டிங்கை குறித்து அவங்க சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. பாஸ்டர் சாம் ஸ்மித் ப்ராஃபட் அவர்கள் பேசின வார்த்தைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. மிகப்பெரிய வெளிப்பாடுகளை இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். உண்மையிலே இந்த நாள் முழுவதும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைகள், பெரிய வெளிப்பாடுகள், புதிய புதிய காரியங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டோம். உண்மையில் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்தது என்று நான் சொல்கிறேன். இதை எப்படி வார்த்தையினால் விவரிக்க முடியல. இன்றைக்கி ஒரு ஃபாதருடைய ஹார்ட் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்தது. இதை ஒழுங்குபடுத்தி கொடுத்த அருமையான என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் எங்களை கால் பண்ணி எங்களை கனப்படுத்தி எங்களுக்கு காரியங்களை எல்லாம் சிறப்பாக நல்ல சாப்பாடுகள்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்த அருமையான எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நான் உண்மையிலே அவரை நான் ஹானர் பண்ணுறேன். அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ தேங்க்ஸ் டு மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மை மதர். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் மேக்லூர் கிராமத்திலிருந்து அருமையான ஊழியக்காரர் சாமையா அவர்கள், அன்பு தேவ ஊழியர் சாமையா அவர்கள் இந்த கூட்டத்திற்காக அழைத்தார்கள். இந்த கூடுகை மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அருமையான ஊழியக்காரர் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்பாடாக இருந்தது. இத்தனை வருட காலமாக நாங்கள் அறிந்து கொள்ளாத சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம். இது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. காலை முதல் மாலை வரை தேவ பிரசன்னமும் கர்த்தருடைய வார்த்தையும் நிரம்பி இருந்தது. மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஃபாதர் ஹார்ட் என்ற ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக தேவன் நம்மளை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி. இது மட்டும் அல்ல, இந்த இடத்துல இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இன்றைக்கி ஒரு நல்ல அப்பாவோட உள்ளத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு மாம்சீகமான வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த உறவை கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. அது மட்டுமல்ல, இந்த நாளில் எங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த ஆவிக்குரிய தகப்பன் இந்த நாளில் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவே நம்ம தான் தேடி போனோம். ஆனால் எங்கள் அப்பா எங்களை தேடி வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக எங்கள் வாழ்க்கையில் வந்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கி ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக பாஸ்டர் சாம் சுரேஷு, பாஸ்டர் ஷாலினி சுரேஷு நம்ம வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் எங்கள் கூட இருந்து எல்லா நெருக்கத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து எங்களை நல்ல ஒரு கைட் பண்ணி அவங்களோட பிளெஸ்ஸிங், அவங்களோட ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே டிக்ளேர் பண்ணுறாங்க. கர்த்தர் இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்தினதுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, இந்த நாளில் இந்த ஒரு மீட்டிங், இந்த ஒரு தெய்வ செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வரப்போகிறது, எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது என்று சொல்லி நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தாய்க்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நாங்கள்
கேம்பஸில் நாங்கள் இதுக்கு வந்தது, ப்ரேயர் மீட்டிங் வந்தது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னா, ஆவியானுடைய பற்றி எங்களுக்கு வெளிப்பாடு எவ்வளோ ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஒரு பெரிய ஆசீர்வாதமான மீட்டிங்காக எங்களுக்கு இது அமைஞ்சுது. ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய வேலை என்ன, அவங்க எப்படியா நம்ம இருக்கணும், அந்த அவங்களுக்கு எப்படி நம்ம அர்ப்பணித்து நம்ம எப்படியா வாழணும், நம்மளுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் வருது என்று சொல்லி இன்றைக்கு எல்லா காரியங்களும் பேசினாங்க. அதில் ரொம்ப தொடப்பட்டிருந்து தகப்பனுடைய உள்ள எப்படி அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் எப்படியா நம்மளுக்கு வருது, அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி பெற்றுக்கணும், நம்ம ஆவிக்குரிய மண்டலங்களில் நம்ம இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அநேக காரியங்களுக்கு எங்களுக்கு பேசினார். எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக எங்களுக்கு இந்த மீட்டிங் அமைஞ்சது. எங்கள் பாஸ்டர் அப்பாவை நாங்கள் ரொம்ப காட் கிஃப்ட் எங்களுக்கு, எங்கள் சாம் சுரேஷ் பாஸ்டர் அப்பா நாங்கள் ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு தேவன். அதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. ப்ரைஸ் லார்ட். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த ஒரு ஃபாதர் ஹார்ட் என்ற ஒரு மீட்டிங் வந்து எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் ரொம்ப பிளெஸ்ஸடாக இருந்துச்சு. ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இந்த ஒரு மீட்டிங்கை வந்து கர்த்தர் நடத்துனாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் நிறைய விஷயத்த வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஃபாதர் ஹார்ட் என்ற ஒரு தலைப்பில் நான் எந்த இடத்துலையும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. அண்ட் மோரோவர் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பாஸ்டர் சாம் சுரேஷ் அப்பாவையும் அப்புறம் பாஸ்டர் ஷாலினி சாம் அம்மாவுக்கும் நான் மிக்க நன்றிகளை நான் செலுத்த கடமைப்பட்டவளாக இருக்கிறேன். ஏன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா நானும் என்னோடய ஃபேமிலியும் ஒன்றுமே இல்லை. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் கர்த்தர் வந்து என்ன பிளெஸ் பண்ணுறது வந்து அது என்னோடய ஃபாதர் மூலியமாக தான் காட் இஸ் பிளெஸ்ஸிங் மீ. அண்ட் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் ஒரு சாட்சியாக நிற்கிறது கூட இட் இஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ இந்த ஒரு மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஐ ஹோப் திஸ் மீட்டிங் இஸ் ஆல்சோ பிளெஸ்ட் டு யூ who are seeing this. So I thank God for this moment. Thank you. Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஃபாதர் ஹார்ட்ன்ற மீட்டிங்க்கு வந்தோம். ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. ஃபாதர் ஹார்ட் என்ன அப்படின்றது இன்றைக்கி நாங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். இந்த மீட்டிங் வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. அநேக கண்கள் திறக்கப்பட்டிருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கொடுத்த வசனங்கள் வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை நிச்சயம் வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.